யூட்ரைன் ப்ரொலாப்ஸ். இதில் ரொம்ப காமனாக சொல்கிற வார்த்தை வந்து அடி இறங்குது. அந்த பெல்விஸோட அடியில் மசில்ஸ் லேயர்ஸ் இது எல்லாமே ஒரு ஃபேன் ஷேப்ட் ஒரு பேசன் மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய ஃபேன் ஷேப் மசில்ஸில் என்ன ஆகும், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் பிளாடர், நடுவில் இருக்கிறது கர்ப்பப்பை, பின்னாடி இருக்கிறது மோஷன் பை. அதே மாதிரி தான் அதோட ஓப்பனிங்ஸுமே இருக்கும் அடியில். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை அடி இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த கர்ப்பப்பையே கீழே இறங்கி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ரொட்டீனாகவே நீங்கள் பாத்ரூம் போகும்போது அது யூரின் பாஸ் பண்ணும்போதோ இல்லை மோஷன் பாஸ் பண்ணும்போதோ உங்களால் ஏதோ ஒரு பல்ஜா ஏதானு ஒன்று வெளியில் வர மாதிரி இருக்க உங்களுக்கு தெரியலாம். இல்லை அடிக்கடி நீங்கள் யூரின் பாஸ் பண்ண போகிறீங்க, ஆனால் நீங்கள் பாஸ் பண்ண போகும்போது உங்களால் கம்ப்ளீட்டாக அந்த பாஸ் பண்ண முடியல. அதாவது உங்கள் பிளாடர் கம்ப்ளீட்டாக எம்டி ஆகிடுச்சு, ஓகே மை பிளாடர் இஸ் எம்டி நவுன்ற அந்த ஃபீலிங்கே வராது. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கொஞ்சமாக அடி இறங்குறது. ரெண்டாவது நான் அது நினைக்கிறத விட கொஞ்சம் நம்மளுக்கு வஜைனல் வால் கிட்ட நம்மளுக்கு ஆப்வியஸாக அது தெரிகிற மாதிரி வரலாம். ரொம்ப சின்ன வயசுக்காரங்க லைக் சே 20 இயர்ஸ் ஒரு 25 இயர்ஸ் அவங்களுக்கு இன்ஹெரண்ட்டாகவே ஜெனட்டிக்காகவே அவங்களோட மசில்ஸ்லாம் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பெல்விக் ப்ரொலாப்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே அது உங்களுக்கு யாரான உங்கள் அம்மாவோ இல்லைனா உங்களோட சித்தியோ ஹூவர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரான சொல்கிறாங்கன்னா அதை ஹெசிடேட் பண்ணாதீங்க. நீங்களே அதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் கைனகாலஜிஸ்ட் உடனே பாருங்கள், ஏன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது.